இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் மாற்றனுக்கும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை செலுத்துகிறேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். என்ன வாசிக்கிறோம் என்றால், எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 4 வார்த்தைகளை பற்றி மெசேஜ் கொடுத்ததை நம்ம கேட்டோம். ஸோ அதுலயே எப்படி ஆண்டவர் கஷ்டப்பட்டார், ஆண்டவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஆண்டவர் சிவப்பு அங்கியை தரித்து அவர் மேல் துப்பி அவரை கொடுமைப்படுத்தினார்கள். அந்த கொடுமை சரீரத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ரென்த்தையும் ஆண்டவர் இழந்து போய், ஆண்டவர் எல்லா இரத்தத்தையும் நமக்காக சிந்தி ஒரு துளி கூட இரத்தம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கடைசியாக ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ சரீர பிரகாரமாக எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அவர் எழுந்ததுனால இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா தாகமாய் இருக்கிறேன். பட் இந்த தாகம், இந்த வார்த்தையினுடைய மீனிங் என்ன? தாகம் என்றால் அதை நம்ம ஆசை என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் அதை ஒரு வாஞ்சை என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் அது ஒரு நமக்கு லைஃப்ல ஒரு ஆசை இருக்கும், அல்லட்டா லைஃப்ல ஒரு எய்ம் சொல்லலாம், இல்லாட்டா அப்ஜெக்டிவ் சொல்லலாம். ஸோ என்ன அவரோட வாழ்க்கையில என்ன எய்ம்? அவருடைய எய்ம் என்னன்னா ஆண்டவருடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவரோட எய்ம். ஸோ இங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். ஸோ இதை நம்ம வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 1:15 அதில் கர்த்தர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஸோ இந்த உலகத்தில் ஆண்டவர் மிகவும் தாழ்மையின் ரூபம் எடுத்து முன்னணியிலே கர்த்தர் தாழ்மையின் கோலம் எடுத்து அங்கே பிறக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, பெரியோருக்கு கீழ்ப்படிந்து, ஞானஸ்தானம் எடுத்து, அதுக்கப்புறமாக ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிறார். மக்களுக்கு ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிறார். ஆண்டவர் அநேக கட்டளைகளை அழகாக உபதேசம் பண்ணுகிறார். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவு கிளியரா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நாம் வாழ வேண்டும் என்கிறதை அழகாக உபதேசமாக பண்ணினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் மக்களுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் எல்லா தேவைகளுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருந்தார். கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், வியாதியாய் வந்தவர்களுக்கு வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஸோ இதை அவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் அநேக அற்புதங்களை செய்கிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. ஸோ இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்த போது பரிசுத்தம் உள்ளவராய், நீதி உள்ளவராய், அன்புள்ளவராய் வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை கடைசியாக கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி பாவிகளை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் எல்லா இரத்தத்தையும் சிந்தி நமக்காக உயிரை கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒவ்வொரு இடத்திலையும் பிதாவை உயர்த்துகிறவராக காணப்பட்டார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பிதாவை உயர்த்துகிறவராக காணப்பட்டார். ஸோ இங்க என்ன, ஆண்டவர் அவர் தம்முடைய பிதாவுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். அவருடைய சித்தத்தை செய்வதே அவருடைய தாகமாய் இருந்தது. ஸோ இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்முடைய தாகம் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் எய்ம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கு அழகாக ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரருக்கு தாளந்துகளை கொடுக்கிறார். தாளந்து எப்படி கொடுக்கிறான் என்றால் அவனுடைய திறமைகளுக்கு தக்கதாக, திறமைக்கு தக்கதாக தான் தாளந்து கொடுக்கிறான். அந்த எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒருவருக்கு 5 தாளந்து, ஒருவருக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. ஸோ அந்த இடத்துல 5 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்கிறான், இன்னும் அதை வியாபாரம் செய்து இன்னும் 5 தாளந்துகளை சம்பாதிக்கிறான். 2 தாளந்தை வாங்கினவனும் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறான், அடுத்து 2 தாளந்துகளை சம்பாதிக்கிறான். ஆனால் 1 தாளந்து வாங்குறவனும் என்ன பண்ணுது, அவனுக்கு அவ்வளவுதான் திறமை இருக்கு, அது ஆண்டவருக்கு தெரியும். பட் தன்னுடைய திறமையை உணராமல் அதை அப்படியே வைத்துவிட்டு கொடுத்த ஆண்டவரை குறை சொல்கிறார். குறை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நன்மைகளையும் இழந்து கடைசியாக நித்தியத்தையும் இழந்து விடுகிறார். நமக்கு ஆண்டவர் என்ன தாளந்து கொடுத்திருக்கிறார், அந்த தாளந்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி அந்த தாளந்தை உபயோகிக்கிறோம். ஸோ அந்த தாளந்தை பயன்படுத்துகிறோமா, இல்லை அந்த தாளந்தை வைத்து குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா, இல்லை ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து
நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதை நம்முடைய விருப்பமாக நாம் வைத்து செயல்படுகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நிமிடத்தில். இது ஆவியானவர் உணர்த்தின விஷயம். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா, ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவரை முன்வைத்து இதை சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக இதை சிந்திக்க வேண்டும். சோ நம்ம ஆண்டவர் கொடுத்த தாளந்தை அப்படியே வைத்திருக்க கூடாது. அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் அதை யோசிக்க வேண்டும். ஏன்னா 5 தாளந்தை கொடுத்தவன் 5 தாளந்தையும் வியாபாரம் பண்ணினான் என்றால் அவன் அவனுடைய வியாபார யுக்தியை அங்க பயன்படுத்தி இருக்கிறான். அதனாலதான் 5 தாளந்தும் அங்க வியாபாரம் ஆயிருக்கு. சோ ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நாம் யோசித்து அதுக்காக ஒரு சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஆண்டவர் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேலை போகிற இடத்துல வேலை செய்யற ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் நம்முடைய வேலையை எப்படி செய்கிறோம், அது உண்மையா இருக்கிறோமா, இல்ல அரைகுறையா அதை செய்து அந்த வேலையை அரைகுறையா செய்யறதுனால அந்த வேலை இன்னொருத்தங்களுக்கு அடிஷனல் ஆட் ஆகுது. ஸோ நம்ம மற்றவங்களை வேலை செய்யாமல் எரிச்சல் படுத்துகிறவர்களா இருக்கிறோமா, வீட்டுல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்குறோமா, இல்ல இப்ப மாடர்ன் உலகத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களை எப்படி நம்ம இஷ்டப்படி வளர்க்க முடியாது, அவங்க இஷ்டப்படியே விடுறீங்களா, அவங்க இஷ்டப்படியே நீங்க விட்டீங்கன்னா ஏரிய மாதிரி அவங்களுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு, உங்களுக்கும் கண்டிப்பா ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு. இல்ல வேதாகமத்தில் உள்ள வசனங்களை வாசித்து அந்த வசனத்தின்படி பிள்ளைகளை வளர்த்துகிறீர்களா, இல்ல குடும்பத்தில் நம்ம புருஷர்களா இருக்கிறவர்கள் புருஷர்களுடைய வேலைகளை குடும்பத்தில் செய்கிறீர்களா, மனைவிகள் இருக்கிறவர்கள் மனைவியினுடைய வேலைகளை செய்கிறீர்களா, இது எல்லாவற்றையும் குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். சோ அவர் நம்முடைய கிரியைகளை தான் அங்க நியாயத்திற்கு நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் ஒவ்வொரு கிரியைகள் வெளியரங்கமாய் பண்ணது அந்தரங்கமாய் பண்ண ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் அப்படியே வெளிச்சமாய் காட்டுவார். அப்போது நம்ம அவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சோ நம்ம கண்டிப்பாக நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும் என்றால், ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்தை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழ்கிறவர்களாகவும் அதை கவனமாய் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு டாஸ்க் பண்ணும்போதும் அதுக்கு சர்டன் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றும் இல்லை, ஒரு டீ போடுறீங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு கூட்டு வைக்கிறீங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவர் அப்படியா ஒரு வேலையை பண்ணும்போது அது ஒழுங்கா பண்ணணும், ஜாக்கிரதையா பண்ணணும். அது ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறார். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நோவா கிட்ட ஒரு பேடை பண்ண சொன்னாரு. சோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே அழகா கொடுக்குறாரு, என்ன மரத்துல பண்ணணும், எந்த சைஸ்ல பண்ணணும், அது எப்படி பண்ணணும், எப்ப முடிக்கணும். சோ அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்க சாலமன் ஆலயத்தை கட்டும் போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்றீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்படி ஆண்டவர் இவ்வளவு அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நீங்க பயன்படுத்தணும்னா சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஹேவ் டு செட். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க செட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ஃபாலோ. ஸோ சின்ன வேலையா இருக்கலாம், அதை கூட நம்ம கவனமா பண்ணும்போது ஆண்டவர் அதை உச்சு பார்க்கிறார். ஸோ இதை பண்றதுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். வித்தியாசமான விதங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், வசனம் மூலம் உதவி செய்கிறார், தூதர்கள் மூலம் உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். சோ கர்த்தர் நமக்கு உதவி செய்த 3 நபர்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று யோசேப்பு. ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆட்டு மாடு மேய்க்கிற வேலை தான். ஆனா அவன் அந்த வேலையில அவன் உண்மையா இருந்தான். அந்த உண்மையா இருந்ததுனால அவங்க அப்பாவுக்கு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா அவன் தப்பு பண்ணல. சோ பிரதர்ஸ் பண்ற தப்ப கரெக்டா வந்து அப்பாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவான். சோ அவனோட இதுல அவன் உண்மையா இருந்தான். அதனால ஆண்டவர் என்னன்னா, போத்திபார் வீட்டுல ஆண்டவரே கொண்டு போனார், அங்கேயும் அவன் உண்மையா இருந்தான். சோ ஆண்டவர் அங்க உண்மையா இருந்ததுனால எல்லா பொறுப்பையும் ஆண்டவர், அந்த வீட்டினுடைய மொத்த பொறுப்பையும் ஆண்டவர் அவன் கையில் ஒப்படைத்து விட்டார். சோ அவனுக்கு நம்பிக்கை, போத்திபார நம்பிக்கை ஃபுல்லா யோசேப்பின் மேலே இருந்தது. அவன் அங்க தப்பு பண்ணல, ஆனாலும் பண்ணாத தப்புக்காக சிறைச்சாலை போகிறான். சிறைச்சாலைக்காரன் கர்த்தர்
கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று கண்டு என்ன பண்றாருன்னா சிறைச்சாலையில் அதிகாரியாக வைக்கிறார். அங்கிருந்து எங்க போறான்னா சோ அங்க ஆண்டவர் அந்த வகையில் சிறைச்சாலையில் கூட அங்க உண்மையா இருக்கிறார். அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சோ இவன் எங்க போனாலும் உண்மையா இருப்பான் என்பதை கர்த்தர் கண்டுகொள்கிறார். கர்த்தர் கண்டுகொண்டு கர்த்தர் அவனோட கூட இருந்து எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றினார். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற சர்வ வல்லவராய், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவராய், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். அதுக்கப்புறமாக நீங்க தாவீதை பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆடு மாடு மேய்க்கிறது. ஆனா அந்த வேலையில ஆண்டவர் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அவன் கூட இருந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு நார்மலா என்ன அறிவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பட் அவன் அந்த வேலையை கரெக்டா பண்ணதுனால கர்த்தர் அவனுடைய கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து ஒரு தேசத்துக்கே ராஜாவாக மாற்றினார். அங்க கூட அவன் தாவீது அரண்மனை தாவீது அரண்மனையில இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஒர்க் பண்றதுக்கும் ஒவ்வொரு டீம்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒரு டீம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை துதிக்கிறதுக்காக ஒரு டீம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:4. அப்பொழுது அப்படியே யெரொபெயாம் மனைவி செய்தாள். அவள் எழுந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து போவதற்காக கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். சோ அங்க ஆண்டவரை துதிக்கிறதுக்காக ஒரு டீம், நிறைய ஒர்க். ராஜாவுக்குன்னா அவன் எவ்வளவு ஒர்க் பண்ணணும். சோ அதுக்கெல்லாம் பக்காவா டீம்ஸ் வச்சிருந்தான். பட் அங்க ஆண்டவரை துதிக்கிறதுக்காக ஒரு டீம். சோ அந்த டீமுக்கு ஆசாப் தான் ஹெட். சோ எவ்வளவு ஒரு மாடு மேய்த்துக்கிட்டு இருந்தவரை ஆண்டவர் அவ்வளவு ஒரு அறிவாளியாக மாத்தி அங்க வச்சிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தானியேல் பார்க்கும்போது அங்க எந்த சிறைச்சாலை கைதியாக தான் போறான். ஆனா அவங்களோட சாப்பாடெல்லாம் அவன் விரும்பல. நான் சாப்பிடுற மரக்கறி, காய், பருப்பு அது மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த மனிதன். சோ அதனால ஆண்டவர் அங்க என்னன்னா அங்க ஆண்டவர் உயர்த்துகிறார். பெல்ஷாத்சார் அங்க 3வது அதிகாரியாக மாற்றுகிறார் தேசத்துக்கு. சோ அங்க ஆண்டவர் உயர்த்தின உடனே அது அங்களோட தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் பிடிக்கவில்லை. அதனால அடுத்து என்ன பண்றாங்கன்னா தரியு ராஜா வர்றான். தரியு ராஜா அவன் இவ்வளவு விசேஷித்த ஆவி அவன் மேல இருக்கிறத கண்டு அவனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தரியு என்ன பண்றாருன்னா இவனை ராஜ்யத்தின் முதன்மையான ஆளாக மாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான். அந்த முயற்சி தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா இவனை ஒரு குறை கண்டுபிடிச்சு ராஜாவை 30 days வரைக்கும் நீங்க வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு அங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனா அந்த சட்டத்தை எல்லாம் எதுவுமே அவன் அதை கண்டுக்காம விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு 3 times ப்ரேயர் பண்ணுவான். சோ அந்த ப்ரேயரை அப்படியே பண்றான். ஆண்டவர் அவங்க விட்டே கொடுக்கல. சோ ஆண்டவருக்கு அவங்க முதலிடம் கொடுத்ததுனால சிங்கக்கவியில ஆண்டவர் தூதனை அனுப்பி ஆண்டவர் அவனை விடுவித்தார். அடுத்ததாக கர்த்தர் நமக்கு வசனம் மூலம் உதவி செய்கிறார். வசனம் மூலம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் 1008 நன்மைகள் வசனம் மூலம் செய்திருக்கிறார். சோ ஆண்டவருடைய வசனம் பாதைக்கு தீபமா இருக்கிறது. அது நமக்கு வெளிச்சம் காட்டுகிறதா இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறாது. சோ ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்ததாக தூதர்கள் மூலம் ஆண்டவர் உதவி செய்கிறார். சோ என்னன்னா தானியேல் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அங்க ஒரு தூதனை கட்டளையிட்டு சிங்கங்களின் வாயை கட்டுவித்தார். அடுத்ததாக சனகரிப்பு ஆண்டவரை தூஷித்தார். சோ ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பின போது அங்க ஆண்டவர் என்ன அனுப்புறார்? தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தார். சோ ஆண்டவர் எவ்வளவு தூதனை அனுப்பி நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். பாதங்கள் இடராதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்திருக்க வேண்டியது பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வித்தியாசமான விதங்களில் நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். நான் சுருக்கமா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் சாப்டர் 8:26-27 நமது பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனர் அதனால நம்ம எந்த டாஸ்க் பண்ணாலும் அதுல சர்டன் மிஸ்டேக் கண்டிப்பா வரும். சோ அந்த நம்ம பலவீனர்களா இருக்கிறதுனால அந்த டைம்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் சோர்வா இருப்போம். அதனால ஆண்டவர் நமக்காக ஆவியானவர் நமக்காக வாக்கு கிடக்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இவ்வளோ
இது அட்வான்டேஜஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். உதவி செய்கிறதுக்கு இவ்வளோ கர்த்தர் உதவி செய்கிறார், தூதர்கள், வசனம் நமக்கு உதவி செய்த பரிசுத்த ஆவியானவர். அடுத்து பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. அதுக்கப்புறமா ஜான் 14:26ல போதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம அடிக்கடி நிறைய ப்ராமிசஸ் ஆண்டவர் கொடுத்துறாரு. அதனால நம்ம அதை மறந்துடுவோம். அதை மறக்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறமாக பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம என்னன்னா எவ்வளவுதான் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் அநேக பாவங்கள் நம்ம தெரியாமலே செய்வோம். ஒரு பாவம் செய்த உடனே சொல்லுவார், இது பாவம், நீ செய்யறது பாவம். ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டீமா பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல எல்லாரும் பண்ணுவாங்க, நம்ம அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். அப்ப ஆண்டவர் மத்தவங்களோட குறைகளை பார்க்க மாட்டேன். நீ எங்க என்ன பண்ண, நீ பண்ண தப்பு, நீ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் கரெக்டா. ஏன்னா நான் இதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், காலேஜ்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் டீம் ஒர்க் நிறைய பண்ணும்போது அதில் மோஸ்ட்லி என்ன ஹெட்டாக போடுவாங்க. அப்போ நான் அந்த இதில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தெல்லாம் உணர்த்திக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு நிமிஷம். நம்ம அடுத்தவங்களோட பாவத்தையும் அவங்களோட தப்புகளையும் பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகவே முடியாது. நம்மளோட தப்புகளை நம்ம ஆராயும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதை நம்ம ஆராயும் போது நம்மளால நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியும். சோ அடுத்ததாக அவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவனின் ஆழங்களை அறிந்தபடியால் வரப்போகிற காரியங்களை, நமக்கு ஏதாவது தீங்கான காரியங்கள் இல்லாட்ட நன்மையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அழகாய் உணர்த்துவார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியருடைய நடத்தலை நம்ம கேட்டு வாங்கணும். அப்ப நம்ம அந்த லீடிங்க வாங்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஒரு நாள் நான் என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் படுக்க போனேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, இல்லை நீ படுக்காத, ப்ரேயர் பண்ணணும். அதை ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா, இந்த வாரம் நான் ஒரு அற்புதம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாரம் பாத்தீங்கன்னா என் சாட்டர்டே என் ஹஸ்பண்ட் இன்டர்வியூ போறாங்க. அவங்க கேட்ட பேக்கேஜ் அப்படியே உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ இதைதான் ஆவியானவர் கரெக்டா எனக்கு உணர்த்தினாரு. அந்த இதை மாதிரி ஆண்டவர் அதே விதங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் டெய்லி ஒவ்வொரு மினிட்டும் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஸோ இன்னும் ஒண்ணுன்னா, அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆவிக்குரிய வரங்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். அதுவும் 1 கொரிந்தியர் 12:8-11 வசனத்துல நம்ம வாசிக்க முடியுது. கடைசியாக இது ரொம்ப முக்கியமான வசனம். நம்மளோட உலகத்துல ஆண்டவர் நம்ம கொடுத்த தாளந்தை நம்ம உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழணும். அதுக்கப்புறமா எல்லாருடைய டார்கெட்டும் நம்ம பரலோகத்துல போகணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். சோ அந்த சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரம், பாவத்தினால் நிறைந்த இந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். சோ ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் உயிர்ப்பிப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. கடைசியாக ரோமர் 8:1 இதை எல்லாருமே எடுத்து வாசிப்போம். கடைசி நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்தை குறித்தும் நமக்கு நியாயத்திற்கு உண்டு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்தும் போது, அதை நம்ம சரி செய்யும் போது, நம்மளை நாமே சரி செய்யும் போது இந்த ஆக்கினை தீர்ப்பு கூட நமக்கு கிடையாது. அது நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த ஆக்கினை தீர்ப்பில் இருந்து நம்மளால தப்புவிக்க முடியும். ரோமர் 8:1 வாசியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சோ நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையை முக்கியமாக வைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம மிஸ்டேக் பண்ணாம நம்மளால இருக்கவே முடியாது. சோ நம்ம மற்றவர்களுடைய குறைகளை கண்டுபிடிப்பதை விட்டு நம்மளுடைய குறைகளை கண்டுபிடித்தால் போதும். எல்லா ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் 95% of the problem will be solved. சோ அதனால நம்மளோட குறைகளை நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா நம்ம எப்பவுமே நிறைய டாஸ்க் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு டாஸ்க் பண்ணும்போது நம்மள தெரியாம மிஸ்டேக் பண்ணுவோம். அதெல்லாம் ஆண்டவர் உணர்த்துறது மட்டுமல்ல, மற்றவர்கள்ட்ட நம்ம ஆண்டவர் விட்டே கொடுக்க மாட்டாரு. இதை நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா காலேஜ்ல நம்ம டீம் ஒர்க் பண்ணும்போது என்னோட டீம்ல இருக்கிறவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ நானும் மிஸ்டேக் பண்ணுவேன். அப்ப ஆண்டவரோட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மிஸ்டேக் நடந்துடுச்சு, ஆண்டவரே என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு போகும்போது ஆண்டவர் அதை அப்படியே மறைச்சிடுவாரு. மறைச்சிடுவாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளை மற்றவர்கள் மத்தியில் ஆண்டவர் வெட்டப்பட எந்த நிலைமையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் நம்முடைய பாவத்தை நமக்கு உணர்த்துவார். நாம் அதிலிருந்து திருந்தும் போது
ஆண்டவர் கண்டிப்பாக மற்றவர்கள் மத்தியில் நம்மளை ஒரு குற்றவாளியாக நிற்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். சோ இதுல இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எப்படி இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தை அறிந்து அதன்படி பிதாவின் சித்தத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாரோ, நாமும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய ஆலோசனையுடன் வசனங்களை வாசித்து தியானித்து பரிசுத்த தூதர்களை நமக்கு உதவியாக ஆண்டவர் கொடுப்பாரு. தீமையான காரியங்கள் வரும்போது அவர்கள் தூதர்களை கட்டளையிடுவார். அந்த பாதுகாப்போடு ஆவியானோட உதவியுடன் கடைசியோடு நாம் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறிய மெசேஜை முடிக்கிறேன்.